சே இப்போல்லாம் மீன் கடைக்கு போய் மீன் வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பளபளன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கறியில் போட்டால் கறியில் அந்த மணமே அடிக்கலை பார்த்துக்கோங்க. முன்னாலெல்லாம் மஞ்சப்பாறை மீன் குழம்பு வச்சோன்னா 8 ஊருக்கும் மணக்கும், அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் அன்னைக்கு 3 மஞ்சப்பாறை மீன் 300ரூவான்னு வாங்கிட்டு வந்தேன்ல, ஒரு வகைக்கும் உதவாது. மீனை சாப்பிட்டா ஏதோ மண்ணை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நான் எந்த மீனையும் இவ்வளோ தூரம் கழிச்சதே இல்லை. ஒரு வகைக்கும் ஆகாது மக்களே. இப்படியெல்லாம் ஏமாற்றி வித்துட்டு இருக்காது. வழக்கமாக துண்டு மீன்லாம் வச்சா துண்டு மீன்லாம் பறந்துடும், கறி வேணா கிடந்தா கிடக்கும். இங்கே 2 நாளாச்சு மீன் துண்டெல்லாம் அப்படியே கிடக்கு. ஏன்னா மீன் வந்து டேஸ்ட்டாக இல்லையே, யாருமே தொடலை பார்த்துக்காங்க. தூர போடவும் மனசு வரல. அதனால நான் இன்னைக்கு சந்தை போல் எங்கள் அப்பாகிட்ட தான் வாங்கிட்டு வர சொன்னேன். எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னெல்லாம் மீன்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு பாருங்கள். சூற மீன் தான் வாங்கியிருக்காங்க. 3 மீனும் 250 ரூபா. அப்பா வாங்கும்போது கொஞ்சம் மலிவாக வாங்கி தருவாங்க, பார்த்து நல்ல மீனாக வாங்கி தருவாங்க. அப்புறமா கனவா மீனும் வாங்கியிருக்காங்க, 1/2 கிலோ போல இருக்கு, 150 ரூபா. அதுக்கப்புறமா இந்த மீனோட கட்டிங் கிளீனிங் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல கட்டிங் வீடியோ வேணும் ரம்யாக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்றேன் மக்களே. பாய்.